நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காததற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் இன்று திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் என்று தெரிவித்திருந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் காலி தட்டு ஏந்தி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை உடன் பார்த்து வருகிறோம். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் திமுகவினர் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிவோரை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழலில் ராமநாதபுரம் முதுகுளத்தூரில் காலி தட்டுகளை ஏந்தி பெண்கள் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் மற்றும் பெண்கள் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். மத்திய அரசு நிலுவை நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். எங்க போற 4000 கோடி என்னாச்சு? மாதம் 1000 கொடுக்கிறாரு ஸ்டாலின். உழைக்கும் மக்களை ஏற்காதே. மோடி அரசே பதில் சொல். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமமூர்த்தி விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு நிதி 4000 கோடியை தமிழ்நாட்டுக்கு தராமல் இருக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கமுதி மத்திய ஒன்றியம் திமுக சார்பில் 100 நாள் வேலை பார்க்கும் பெண்கள் தங்களுடைய கையில் காலி தட்டை ஏந்தியவனுக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள செங்கப்படை கிராமத்தில் கமுதி திமுக மத்திய ஒன்றிய கழக சார்பில் மத்திய ஒன்றிய செயலாளர் சண்முகநாதன் தலைமையில் 100 நாள் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் கையில் தட்டை ஏந்தியபடி தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய 4000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்காமல் வஞ்சித்து வரும் திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை பார்க்கும் பெண்கள் அனைவருமே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி.